கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்று நமக்கு அருளப்பட்ட தெய்வ வார்த்தை ஓசியா 14:5. நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தைப் போல் மலருவான், லீபனோனைப் போல் வேரூன்றி நிற்பான். இது கர்த்தர் இஸ்ரவேலரை பார்த்து ஆசீர்வதிக்கிற வசனம். கர்த்தர் சொல்கிறாங்க, நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன். ஒரு பனி பெஞ்ச இடத்த பார்த்தனா அப்படி ஒரு செழிப்பாக தெரியும். அதே போல் ஒரு உற்சாகம், ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். அதே போல் தான் யாரெல்லாம் வறண்டு போன வாழ்க்கையில் இருக்கிறாங்களோ, ஒரு சோர்வான மனநிலையில் இருக்காங்களோ, அவங்க வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு பனியை போல் வருவேன்னு சொல்கிறாங்க. அந்த பனி அவருடைய வாழ்க்கையை செழிப்பாய் மாற்றும், ஒரு புத்துணர்ச்சி உள்ளதாய் மாற்றும், அதே போல் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாய் மாற்றும். கர்த்தரே நான் உனக்கு பனியாய் வருவேன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அவன் லீலி புஷ்பத்தை போல் மலருவான். லீலி புஷ்பங்கிறது ஒரு பள்ளத்தாக்கில் வளர்கிற ஒரு பூச்செடி. அந்த பூ எப்படி இருக்கும்னா அப்படி மெல்லிதாக இருக்கும். ஆனால் அதனோட வாசம் அது எங்கே இருக்குன்னு தெரியறதுக்கு முன்னாலே பல இடங்களுக்கும் அந்த வாசனை தெரியும். அந்த வாசனையால் எல்லாரும் ஈர்க்கப்படுவார்கள். அவ்வளோ தூரத்துக்கு அது வாசனை வீசக்கூடிய நறுமணம் உள்ள ஒரு பூச்செடி. அந்த பூவை போல நம்முடைய வாழ்க்கை நறுமணம் வீசக்கூடியதாய் மாறும்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறாங்க. அது மாத்திரம் இல்லை, லீபனோனை போல் வேரூன்றி நிற்பான். லீபனோன்கிறது என்னன்னு சொன்னால் ஒரு அழகான ஒரு மலை தேசம். அதில் கேதுரு மரம் நிறைய வளரும். அந்த கேதுரு மரங்கள் எப்படி இருக்குன்னா உறுதியானவை. அதான் சாலமோன் கட்டடம் கட்டுறதுக்கு அந்த கேதுரு மரங்களை தான் நிறைய பயன்படுத்தியிருப்பார். அந்த கேதுரு மரத்தை போல் அசையாத பலத்தோடு வேரூன்றி ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு தருவேன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி வேரூன்றி, அதாவது எவ்வளோ துன்பம் வந்தாலும் சரி, எவ்வளோ பேர் சுற்றி நம்ம இது பண்ணாலும் நம்ம அசைக்க முடியாதபடி லீபனோன் போல வேரூன்றி நிற்கக்கூடிய கேதுரு மரத்தை போல வாழ்க்கை மாறும்னு சொல்லி கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாங்க. நம்ம இஸ்ரவேலுக்கு தான் சொல்கிறோம். நாமளும் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் தான், அவருடைய பிள்ளைகள் தான். அது நம்மளுக்கும் அப்படியே பொருந்தும். சங்கீதம் 125:1 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல இருப்பார்கள்னு சொல்லியிருக்காங்க. நாமெல்லாம் கர்த்தரை நம்பி தான், நம்ம விசுவாசித்ததுனால தான் அவருடைய பிள்ளைகளாய் மாற்றப்பட்டோம். அதனால தான் நம்மளுடைய வாழ்க்கையும் சீயோன் பர்வதத்தை போல் அசையாமல் இருக்குன்னு சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுக்குறாங்க. நம்ம இந்த கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவர்களாய் நம்ம அவர் மேல் விசுவாசத்தோடு இருக்கக்கூடியவர்களாய் நம்ம இருப்போம். சோத்ராஜா, நன்றியோடு துதிக்கிறோம். உடைய ஆசீர்வாதத்துக்கு நன்றி அப்பா. உடைய வார்த்தைகளை நாங்கள் பற்றி கொண்டவர்களாய், உண்மையில் வைத்த விசுவாசத்தில் ஒரு குறைவும் இல்லாதவர்களாக இருக்க நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமீன்.